அந்த ஆளு ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்கான்? அசையாம வேற நின்னுட்டு இருக்கான். உயிரோட இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? ஒண்ணு பண்ணுவோம், அவர்கிட்ட போய் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா இல்ல பணமாயிட்டீங்களான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? என்ன நீங்க ஒருவேளை அந்த ஆள் பணமாயிட்டு இருந்தானா எப்படி நிப்பான்? பணத்தால எப்படி நிக்க முடியும்? கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பான். என்ன ஈன்னு சிரிக்கிறீங்க? வாங்க. வாங்க போலாம். மெதுவா மெதுவா. என்ன விஷயம் நண்பா? ஏன் தண்ணிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் பகையை தீர்த்துக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்க. யாரு கூட பகை? ஒரு மீன் கூட தாங்க. காலையில என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப நான் அவசரத்துல இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதான் பகையை தீர்த்துக்க நான் இப்ப வந்திருக்கேன். விடவே மாட்டேன். நீங்க சத்தம் போடாம இருங்க, அது தப்பிச்சு ஓடிடும். அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆத்துல நூத்துக்கணக்கான மீன் இருக்கும், அதுல உங்களை கடிச்ச மீன் இதுதான்னு எப்படி அடையாளம் கண்டுகிட்டு அதை மட்டும் பழி வாங்குவீங்க? எனக்கு தெரியாம பண்ண கூட இந்த மீனுக்கு தெரியும்ல. ஷூ, ஷூ. அது போதுமே எனக்கு. ஆமாமா, சரிதாங்க. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். ஒருவேளை நீங்க தேடுற அந்த மீன் வந்துருச்சுன்னா அதை எப்படி பழி வாங்க போறீங்க? அது இந்த தண்ணியில மூழ்கடிச்சு பழி வாங்க போறேன்.